ஹால் டிக்கெட்டை ஃபில் பண்ணுறதை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனை கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபுல்லாகவே பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட்லேருந்தே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. பிரிண்ட் அவுட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பக்கம் தான் இருக்குது. இப்படி தனித்தனியாக பிரிண்ட் பண்ணிக்கணும். பேக் சைடு பாருங்கள் ஒயிட், பேக் சைடு பாருங்கள் ஒயிட் அண்ட் பேக் சைடு பாருங்கள் ஒயிட். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 3மே தனித்தனி ஷீட்டில் பிரிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷீட்டில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் அட்டாச் பண்ணுறது மாதிரி இருக்கும். 2வதுல போஸ்ட் கார்டு சைஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். 3வது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். 3மே நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கணும். தனித்தனி ஷீட் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. தனித்தனி ஷீட்டில் ஃபில் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ ஷீட், இந்த ஷீட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. கீழே பாருங்கள் கேண்டிடேட் ஃபோட்டோன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோ எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எதை அட்டாச் பண்ணணும்? நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இந்த ஹால் டிக்கெட்டில் இந்த பிளேஸில் உங்களுக்கு என்ன ஃபோட்டோ இருக்கோ அந்த ஃபோட்டோ தான் இங்கே அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவும் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ ஒரே மாதிரி இருக்கணும். சரி, இப்போ நான் அட்டாச் பண்ணுறேன். ரைட். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் பின்னாடி கம்மை வந்து ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணணும். பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கம் எடுத்துக்கிட்டேன். கம்மை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஓகேவா? கொஞ்சோண்டு எடுத்துகிட்டா போதும். இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் இப்படி 4 கார்னர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வைங்க. இங்கே, இங்கே, இங்கே அண்ட் இங்கே. அதுக்கப்புறம் கிராஸாக இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. தட்ஸ் இட். அதுக்கப்புறம் இந்த கம்மை தூக்கி வச்சுருங்க. ப்ராப்பராக அட்டாச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் சார் எங்கே அட்டாச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக பாருங்கள். இது கேண்டிடேட் ஃபோட்டோ. இந்த மேலே இருக்கிறது கொஞ்சம் மறைய தான் செய்யும். உங்களோட அட்ரஸ் எல்லாம் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக கொஞ்சோண்டு இப்படி கீழே அட்டாச் பண்ண மாதிரி பண்ணுங்கள் போதும். இப்படி அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாச் பண்ணிக்கணும். எக்ஸாம் ஹால் போகிறதுக்கு முன்னாடியே உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்படி அட்டாச் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா அது காஞ்சிரும். ஒரு 2 டைம் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல உங்கள் அட்ரஸ் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே தள்ளி மாதிரி இருக்குங்க. இந்த லெட்டர்ஸ் மறையுமே சார், கீழே லெட்டர்ஸ் எல்லாம் மறையுமேனா மறையும். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இப்போ ஃபோட்டோ அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ தம்ப்நெயில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ரொம்ப இல்லை, தம்ப் இம்ப்ரெஷன் எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே அதுக்கப்புறமேட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட், நாட் ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட். தம்ப் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய கட்டை விரல் தம்பை வந்து பார்த்திங்கன்னா இப்படி லெஃப்ட் ஹேண்ட் தம்பை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் டஸ்ட் எது இருக்கக்கூடாது. க்ளீன் பண்ணிவிட்டு ஓகேவா, தம்பு பிரச்சனை எடுத்துட்டேன். நான் வச்சு அழுத்த போகிறதில்ல. நல்லா பண்ணுவோம், பக்கத்தில் கூட வச்சு காட்டுறேன். நாங்கள் வச்சு அழுத்தெல்லாம் போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு இப்படி வைக்க தான் போகிறோம். அழுத்த கூடதில்லை. இப்போ வச்சு தான் இருக்கேன், தவிர்த்து அழுத்தலை. வச்சு மட்டும் தான் எடுத்தேன். இங்கே பாருங்கள், இங்கேயுமே நான் வந்து அழுத்தெல்லாம் போகிறதில்ல, சும்மா வச்சு மட்டும் தான் எடுக்க போகிறேன். அவ்வளோதான். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் தெரியணும். அவ்வளோதான். இன்னும் கூட லைட்டாக நம்ம அழுத்திருக்கலாம். ஸோ பட் நான் ரெக்கார்டிங்கில் இருக்கனால அதை அழுத்தலை. இன்னும் கொஞ்சம் லைட்டாக அழுத்திருந்தேன்னா எல்லா லைன்ஸும் க்ளீனாக வந்திருக்கும். ஃபோட்டோ ஒட்டியாச்சு, தம்பு வச்சாச்சு. அடுத்து என்ன? கையெழுத்து தான். பேனாவை எடுக்கிறோம், 4ஆம் 3ஆம் அடித்து தூக்கி போட்டுடுறோம். ஏன்னா இந்த இடத்துல கையெழுத்து போடக்கூடாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த சிக்னேச்சர் எப்போ தெரியுமா போடணும்? அவனே கொடுத்துருப்பான். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்விசிலேட்டர் ஒன்லி. டீச்சருக்கு முன்னாடி தான் போகணும். அதாவது எக்ஸாம் ஹால்குள்ளே உங்களுக்கு ஒரு பேனா கொடுப்பாங்க. அந்த பேனா வாங்கி தான் நீங்கள் இங்கே போடணும். அதாவது டீச்சருக்கு முன்னாடி தான் போகணும், இங்கே போடக்கூடாது. அப்போ இந்த 2 விஷயங்கள் மட்டும் தான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணியாச்சா? இதை தூக்கி அப்படியே தூக்கி போட்டுருங்க. அடுத்த பேப்பர் வாங்க. இப்போ இதில் என்ன சார் ஃபில் பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஃபில் பண்ணணும். சார் போஸ்ட் கார்டு சைடும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். கம் எடுத்துக்கிறோம். கம்மை லைட்டாகவே எடுங்க. இங்கே பாருங்கள், கார்னரில் அப்ளை பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமேட்டு கிராஸாக ஒரு அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான். அது ஒட்டிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த கம்மாக இருந்தாலும் இந்த ஃபார்மேட்டில் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இதில் எதுவுமே மறையாது. அதனால் இப்படி அழகாக இப்படி வச்சு அங்கே ஒரு தட்டு, இங்கே ஒரு தட்டு, இங்கே ஒரு தட்டு, இங்கே ஒரு தட்டு, நடுவில் ஒரு தட்டு தட்டிட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா? இதில் எதுவுமே ஃபில் பண்ண வேணாம். ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களோட கையெழுத்தை போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் எப்போ போகணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணல. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியா இல்லை எக்ஸாமுக்கு ஹாலுக்கு உள்ளேயாங்கிறது மென்ஷன் பண்ணல. சாரோட சஜஷன் என்னென்னா இந்த இடத்துல கையெழுத்து போடாதீங்க, கையெழுத்தே போடாதீங்க. ஓகேங்களா? எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் டீச்சர் முன்னாடியே கையெழுத்து போட்டுக்கலாம். இந்த சைடு நீங்கள் கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் போட்டுக்கங்க. இந்த சைடு அந்த ஹாலோட இன்விசிலேட்டர் கையெழுத்து போடணும். அதாவது டீச்சர் இந்த சைடு கையெழுத்து போடணும், ரைட் சைடு. நீங்கள் லெஃப்ட் சைடு மாற்றிடாதீங்க. ரைட்டா? பாஸ்வேர்டு ஓட்டிச்சா தூக்கி வைங்க. இது இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ். இது எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், 1 2 தட்ஸ் இட். இவ்வளோ தான் ஹால் டிக்கெட்டை நீங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஃபோட்டோ விட்டுறீங்க,
தம்ப் வைக்கிறீங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறீங்க. தட்ஸ் இட். இதில் வேறு எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவை, கையெழுத்து போடக்கூடாது. இவ்வளோ தான். இப்படி தனித்தனி ஷீட்டில் பிரிண்ட் பண்ணிக்கிறீங்க. எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்களா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் கம்ப்ளீட்டாக ரெடி. 1 2 3 பின் பண்ணால் நீங்கள் பின் பண்ணிக்கலாம். இப்படி தனி ஷீட்டில் வச்சுருந்தாலும் ஓகே, ஒரு பிரச்சனையும் கிடையாது.